இந்த வீடியோவில் பிஎஸ்டிஎம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனோ அல்லது ஐஃபோனோ இது 2 ஃபோனில் எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த ஃபோனில் அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு லேப்டாப்போ அல்லது சிஸ்டமோ உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோனில் ஒரு சில எரர் வரலாம், என்ன வேணால் ஆகலாம். இதுவோ நீங்கள் லேப்டாப்போ சிஸ்டமோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்போ அல்லது சிஸ்டம் இதில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தது கூகுளில் போய்ட்டு TNEGA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுமே இப்படி உங்களுக்கு வெப்சைட் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, TNEGA TN கவர்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்நுழைன்னு போட்டு துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு, இதில் பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களை சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் இதில் ஆல்ரெடி யூஸராக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணி அந்த கேப்சாவை டைப் பண்ணிங்கன்னா உள்ளே லாகின் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் புதுசாக இப்போ தான் வரீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஹேர்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து உங்கள் ஃபுல் நேம், அதை உங்கள் ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த தாலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த தாலுக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் ஃபுல் மொபைல் நம்பரை தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்ன இமெயில் ஐடியோ அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பரையும் என்டர் பண்ணணும், ஏன்னா உங்கள் ஆதாருக்கு OTP வந்தாலும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி, அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸில் காமிச்சிச்சு பார்த்தீங்களா சைன்இனில், அதில் உங்களுக்கு என்ன லாகின் ஐடி வேணுமோ அதை நீங்கள் புதுசாக இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை க்ரியேட் பண்ணதும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர் கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், இந்த @ #, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் போட்டு நம்பர்ஸ் ஒரு 2-3 நம்பர்ஸ் போட்டுட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். ரெண்டுத்துலேயும் சேமாக டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணதும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதும் ஏற்கனவே பழைய பேஜ், அந்த சைன்இன் பேஜுக்கு வந்துடுவான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் நேமில் அங்கே யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அதில் என்ன யூசர் ஐடி போட்டிங்களோ அந்த ஐடி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பாஸ்வேர்டு அங்கே போட்டிங்களோ அதே பாஸ்வேர்டு இங்கேயும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கேப்சாவை கேப்ஸ் லெட்டரில் இருந்தால் கேப்ஸ் லெட்டரில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாகின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அடுத்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து DSE 101 இஷ்யூவன்ஸ் ஆஃப் PSTM சர்டிஃபிகேட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று பாப்பப் விண்டோ ஷோ ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகி வரும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ், நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்துத்தையும் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம், அது யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க நேம் எப்படி போடணுன்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ இனிஷியல் பின்னாடி இருந்தால் அவங்க இனிஷியல் பின்னாடி அப்படி போட்டுக்கோங்க. அவங்க நேம் என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபாதர் நேம் எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் தான் டைப் பண்ணணும், அதுவும் கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதர் நேம், அந்த மதர் நேமும் கேப்ஸ் லெட்டரில் அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு அவங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் என்டர் அப்ளிகண்ட் நேம் இன் தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் அவங்க நேம் டைப் பண்ணணும். உங்களால் தமிழில் அதில் டைப் பண்ண முடியலையோ இல்லை உங்களுக்கு அந்த கீபோர்டு இல்லைன்னா நீங்கள் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌசரில் இன்னொரு பேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணால் அது தமிழில் நமக்கு காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எடுத்து அந்த பேர் போட்டிங்க பார்த்தீங்களா, அதை இங்கிலீஷில் போடுங்க. அதை இங்கிலீஷில் போட்டதும் உங்களுக்கு தமிழில் ஷோ ஆகும். அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி மறுபடியும் அந்த பேஜில் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதும் அவங்களோட இனிஷியல் கொண்டு தமிழில் தான் பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி அதே வெப்சைட்டில் போய்ட்டு அது இங்கிலீஷில் இருக்கிற இடத்துல அந்த இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். இப்போ NA அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நான் தமிழில் வந்துடும். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக அதே மாதிரி மதர் நேமையும் அதே மாதிரி போட்டுக்கோங்க, ஃபாதர் நேமையும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அங்கே என்டர் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அதை ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா as per ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஸ்கூல் மார்க் ஷீட்டில் இருக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதை பார்த்துங்க. ஃபஸ்ட் எடுத்து இதில் ரொம்ப கவனம். ஃபஸ்ட் எடுத்து MM இருக்குது பார்த்தீங்கன்னா
அதில் எந்த மாதம் மந்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது டிடியில் வந்து டேட்டு, அடுத்தது கடைசியாக இருக்கிறத இயர் செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணதும் அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஓகே தான். அடுத்து மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடித்ததுமே அடுத்து பார்த்தீங்கன்னா EMIS ID அந்த மாதிரி ஒரு ஐடி உங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்க. ஒரு வேளை கொடுக்கலன்னா அதை எம்டியாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இப்போ என்டர் பண்ண போகிறோம். இந்த ஸ்கூல் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சிங்களோ அதுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் எந்த வருஷம் 2 படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும். ஒருவேளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமோ அல்லது 5th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தீங்களோ அத்தனை வாட்டி இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி இவர் அப்ளை பண்ணி வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 2011 to 2012 செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 2 அதில் பார்த்தீங்கன்னா 2012 to 2013 அதை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் ஃப்ரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கிளாஸ் 2ல் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவர் எந்த ஒன்றியம் பிளாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் எந்த ஒன்றியம்னு பார்க்கக்கூடாது. அவர் படித்த ஸ்கூல் எந்த ஒன்றியம் இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணணும். ஸ்கூல் எந்த ஒன்றியமோ அதை தான் செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கூல் இந்த லிஸ்ட்டில் காமிக்கும். அடுத்தது அது கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அது ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் அந்த பிளாக் கரெக்டாக செலக்ட் பண்ணால் தான் அந்த ஸ்கூல் எந்த பிளாக்ல இருக்கோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணால் தான் இதில் அந்த ஸ்கூல் கரெக்டாக உங்களுக்கு காமிக்கும். ஒருவேளை நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் அந்த ஸ்கூல் காமிக்காது. ஸோ அந்த பிளாக் அது ஒன்றியன்றது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் எந்த ஒன்றியமோ அதை செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கூல் எந்த ஸ்கூலோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோடு காப்பி ஆஃப் டிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. உங்கள்கிட்ட 10th ஸ்டாண்டர்ட் டிசியோ அல்லது 12th ஸ்டாண்டர்ட் டிசியோ ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதை அப்லோட் பண்ணிங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஏதாச்சும் உங்கள் ஐடி ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த பிடிஎஃப் ஜேபிஜி ஃபைலோட சைஸு அதான் அந்த டேட்டா எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 MBக்கு கீழே இருக்கணும். 1 MBக்கு மேலே இருந்தால் இங்கே ஓகே ஆகாது. ஸோ 1 MBக்கு கீழே இருக்க மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஃபைல் அப்லோட் பண்ணதும் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஏதாச்சும் தப்பாக இருந்தால் அதை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணதும் ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சப்மிட் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. நம்மள 60 rupees கட்டணும். ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் 60 rupees ஒரு ஸ்கூலுக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதும் மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்படி தான் பேமெண்ட் மெத்தட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்க. கிரெடிட் டெபிட் கார்டு எதாவது வச்சுருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஜிபே ஃபோன்பே இது மூலிமா பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஷோ கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுவீங்க. அதை செலக்ட் பண்ணதும் QR கோடு காமிக்கும். அதில் போய்ட்டு உங்கள் ஜிபேயில் போய்ட்டு அந்த கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்கள். பே பண்ணி முடித்ததுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதும் அந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அதை அந்த ரிசிப்ட்டை கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி தான் அந்த PDF ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரசீது என்ன, உங்கள் நேம் காமிக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அதையும் காமிக்கும். இந்த ஃபைலை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சேவ் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு இதில் ஒரு துறை குறிப்பு என்னன்னு சொல்லிட்டு ஒரு எண் இருக்குது பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மறுபடியும் TNEGAன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணதுமே ஃபஸ்ட்டு எதுத்தையும் பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா மேலே நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்க ஆல்ரெடி அந்த துறை குறிப்பு எண் டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
அந்த ரிசீவ் பண்ண பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண ரெசிப்ட்டு, அந்த நம்பரை காப்பி பண்ணி அந்த நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இப்படி தான் காமிக்கும். கன்சியூமர் மொபைல் நம்பர், கன்சியூமர் நேம், அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு கடைசியாக ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பெண்டிங் வித் ஆஃபீஸர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம படித்த அந்த ஸ்கூலுக்கு அவங்களுக்கு இன்டிமேஷன் ஆகிருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அந்த நம்ம பண்ண அப்ளிகேஷனை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அப்ளை பண்ணோம், ஸோ இன்னும் அப்ரூவ் ஆகலை. ஈவினிங்காக அப்ளை பண்ணதுனால ஸ்கூல் க்ளோஸ் ஆகிருக்கும், ஸோ நாளைக்கு தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் பெண்டிங் வித் ஆஃபீஸர்னு காமிக்குது. நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த அப்ளிகேஷன் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அதோட அப்ளிகேஷன் நம்பர், அதான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் எப்பவும் போல் சென்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த அப்ரூவ்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு டவுன்லோட் த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்ம அப்ளை பண்ணதுக்கான அந்த சர்டிஃபிகேட் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ், இதுதாங்க அந்த சான்றிதழ், நம்ம அப்ளை பண்ணதுக்கான சான்றிதழ் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி சைன்டு பை, நம்ம எந்த ஸ்கூலில் படித்தோமோ அந்த ஸ்கூலோட பேருக்கு ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணியிருப்பார். இதுதான் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கியாச்சு. அடுத்தது வேறு ஸ்கூலில் இன்னும் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ மேலே சொன்ன மாதிரி இதே வாட்டி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இதே மாதிரி நீங்கள் 3 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்களாலோ இல்லை 2 ஸ்கூலில் படிச்சிருந்தாலோ இல்லை ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாலோ, எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் 60 ரூபா நம்ம 60 ருபீஸ் பே பண்ணி ஒவ்வொரு வாட்டி இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் பார்த்து கடைசியாக அதை பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான் நண்பா. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.